குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கேப்டன் தான் சொன்னார், இந்த மாதிரி கன்னி பருவத்திலே வந்து என்ன ஹீரோவா நடிக்கிறதுக்கு உங்க டைரக்டர் தான் என்ன டெய்லி பைக்ல வச்சு கூப்பிட்டு போவார். எல்லாம் ஓரளவுக்கு 90% ஓகேன்ற மாதிரி வரும்போது கேப்டன் என்ன பண்ணுவார், யூஸ்வலாக ஒரு ஸ்டண்ட் படம் மாதிரியே வேட்டி எடுத்து முடிச்சு அப்படின்னு பண்ணுவார். பண்ணி ஷார்ட்டெல்லாம் ஓகேன்ட்டு போயிட்டார். அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அது வந்து காமெடிக்கு வந்து வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷெட்யூல் கொடுத்தாச்சு. எந்த இதுக்குமே பாண்டியராஜன் பையன் நடிச்சிருந்தாப்புல, அவனும் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணான். அவனும் வந்து சரியான படங்கள் இல்லாததான் இருந்தது. ஆனால் அதில் எல்லாருமே டோட்டலாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. ஆனால் உண்மையிலே அந்த ப்ராஜெக்ட் பெருசாக பண்ணாங்க. அது எப்படி ஏதோ டீச்சர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிற ஸ்கூலில், அப்போ அந்த டீச்சர் வந்து காரிடர்லேருந்து வேற ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு டீச்சரையும் வாத்தியாரையும் உள்ளே வச்சு லொல்லு சபா ஆரம்பித்து 20 வருஷம் ஷோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு 3-4 மாதமாகவே சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த மாதிரி பாக்யராஜ் சாரோட டைரக்ஷனில் வந்து விஜயகாந்த் சார் வந்து முதலாக நடித்த படம் வந்து சொக்கத்தங்கம். ஸோ அந்த படத்தோட நீங்களும் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், நான் ஒர்க். அது எப்படி சார் அமைஞ்சது? எனக்கு வந்து எங்கள் டைரக்டர் கூட சொல்ல, ஒரு கேப்டன் தான் சொன்னார், இந்த மாதிரி கன்னி பருவத்திலே வந்து என்ன ஹீரோவாக நடிக்கிறதுக்கு உங்கள் டைரக்டர் தான் என்ன டெய்லி பைக்கில் வச்சு கூப்பிட்டு போவார். ராஜேஷ்க்கு முன்னாடி இவர் தான் ஹீரோவாக நடிக்கிற மாதிரி இருந்தது கன்னி பருவத்தில். எல்லாம் ஓரளவுக்கு 90% ஓகேன்ற மாதிரி வரும்போது அவர் பெரியவர் பாரதி ராஜா சார் வந்து ராஜேஷை வச்சு பண்ணுங்க பாலகுரன்ட்டு அது அப்படி மாறிடுச்சு. அதனால் எனக்கு வந்து உங்கள் டைரக்டர் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. அவர் படம் வந்து நான் ஒரு படம் டைரக்ஷன் நடிக்கணும்னு ரொம்ப நான் ஆசையாக தான் இருந்தேன். இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஜிவி ஃபிலிம்ஸ் இந்த படம் பண்ணும்போது கேப்டன் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்தில் இவர் ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அவர் ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அவர் ஒரு பெரிய ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ. அப்புறம் இவர் ஒரு மேலே இருந்தோடனே இப்போ சில விஷயங்கள் டைரக்டர்கிட்ட வந்து ஏன் மூலியமாக தான் கேட்பார், ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட கேட்க முடியாதுன்றதுனால ஜெகன் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டரு, ஒரு ஃபைட் மாஸ்டரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே அவர் என்கிட்ட தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிப்பார் ஜெகன்கிட்ட. அப்புறம் வந்து தியாகு எஸ்எஸ் எல்லாம் வந்து அவர் தான் சொல்லி, தியாகு எப்படியாவது விட்டுறாதப்பா, தயவுசெய்து அவனை ஏதாவது உள்ளே சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. உண்மையிலே அவர் அந்த நண்பர்கள் அந்த வட்டாரத்தை கடைசி வரைக்கும் விடவே இல்லை. எஸ்எஸ் சந்திரன் சாரு, அப்புறம் அதில் ஒரு பெரிய குரூப்பே நடிச்சது. டிபி கஜேந்திரன், சிஆர் சரஸ்வதி, பிரகாஷ் ராஜ், நிறைய பேர், நிறைய ஆர்டிஸ்ட். அதில் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு. அவரோட ஒரு உரையாடலாம் இருந்திருக்கும்ல சார், ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும் விஜயகாந்த் சாரோட ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி சீன்லாம் எப்படி பண்றீங்க அந்த மாதிரிலாம் பேசிருக்கீங்களா? இல்லை, அது அவர் வந்து வாட்ச் பண்ணுவார ஒழிய அவர் சார்கிட்ட வந்து எதுவும் அது பேசுகிறேன் இது பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்று. டைலாக்கு வந்து கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வேணும். ஒன் மோர் வேணுனாலும் நம்ம சொல்லிக்குவோம், சார் அது வேண்டாம், அது வேண்டாம். அவர் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று வரப்போகுது. அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து இவரை வந்து தப்பாக பேசுவாங்க. தங்கச்சியை, கூட பிறந்த தங்கச்சியை வந்து இது இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வந்திருப்பார். தங்கச்சி வந்து கர்ப்பமாக இருக்கு, நல்ல விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்கெல்லாம் பேசும்போது கேப்டன் என்ன பண்ணுவார், யூஸ்வலாக ஒரு ஸ்டண்ட் படம் மாதிரியே வேட்டி எடுத்து முடிச்சு அப்படின்னு பண்ணுவார். பண்ணி ஷார்ட்டெல்லாம் ஓகேன்ட்டு போயிட்டார். அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அது வந்து அவர் ஆக்ஷன் படத்தில் பண்ணுற மாதிரி அது வேண்டாம், அண்ட்ரா பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சார் வந்து சார் இது வேணாம் சார், கொஞ்சம் அண்டர் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்
பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனுடைய பேஸ்லே, ம், ம். அதாவது ஆக்ஷன் பிளாக்ல அவர் பண்றது வந்து இது நம்ம கதையில எந்த இடத்துலையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அவரை. So, அந்த படத்துல தான் சௌந்தர்யா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஆமாம் சௌந்தர்யா ஆமாம். அவங்க வந்து எப்படி சார் அந்த படத்துல உள்ள வந்தாங்க? ஸோ அவங்களோட காம்பினேஷன் எப்படி வந்து அமைஞ்சது? ஃபஸ்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே கேப்டன் சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு 2 பேரும் ஃபிக்ஸ் ஆனாங்க. ஃபிக்ஸ் ஆகிட்டு டைரக்டர் அவங்களுக்கு சும்மா லைன் மட்டும் ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து காஸ்டியூம்லாம் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். நான், கேமராமேனு, அவருடைய அந்த மேடமுடைய காஸ்டியூமர் சாயின்னு நினைக்கிறேன். அவர் ஓகே. பெரிய நம்பர் 1 காஸ்டியூம். அவங்களுக்கு எல்லா காஸ்டியூமும் வந்து நல்லியில் தான் வாங்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. ம். எந்த காஸ்டியூமாக இருந்தாலும் நல்லியில் தான் வாங்கணும். அப்போ நான், கேமராமேனு, காஸ்டியூம் சாய் சார் எல்லாரும் இப்போ நல்லியில் போயிட்டு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு சாரீஸு நான் ஒரு சும்மா சிம்பிளாக காட்டன் சாரீ கொஞ்சம் வெரைட்டி கலரில் வந்து வெறும் அது ப்ரைஸே ஒரு 250 ரூபா தான். ம். அது வாங்கினேன். நான் ஒரு 10 சாரீ எடுத்து வச்சேன். சீன்ஸ் எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்துட்டு சரி ஒரு 10 சாரீ இதில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்போ தான் சாய் சார் சொன்னேன், சார் மேடம் வந்து இந்த சாரீலாம் கட்ட மாட்டாங்க, இது சீப் அண்ட் இதுவாக இருக்குது அப்படின்னு. நான் அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கு இதுதான் சார் அவங்க ம், கட்டணும் ம். அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்து சொன்னேன். சரி ஓகே நீங்கள் மேடம் கிட்ட நீங்கள் பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி ம், சொல்லிட்டார். ம். அப்புறம் ஷூட்டுக்கு முதல் நாள் வந்து பொள்ளாச்சியில் வந்து லேண்ட் ஆனாங்க. ம். லேண்ட் ஆனப்போ அப்போ டைரக்டர் வந்து எப்பா நீ போய் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீன் சொல்லிவிட்டு காஸ்டியூமு சாதாரண கண்ணாடி வளையல், ஆ, ஆ. ஒரு கருகமணி, அது மாதிரி சிம்பிளான ஜுவல்ஸ் அது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் நான் தான் போனேன். போயிட்டு சீன் நாளைக்கு இதான் மேடம் எடுக்கிறோம், காஸ்டியூம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டே முதற்கொண்டு அந்த எண்டு வரைக்குமே வந்து அவங்க ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வர்றது, ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப கோஆர்டினேஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடும்போது அவங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் டெத்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டம். ம், ம். ஓகே. மறக்கவே முடியல. பாக்யராஜ் சார் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை அவங்க ம். எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அவங்க நடிச்சாங்க? டைரக்டர் சீன் சொல்லி 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 அவங்கள உள்ள இழுப்பார். அதான் பெரிய ஹைலைட். ம், ஒரு கேரக்டர் இவர் சொல்லி சீன் உட்காந்து சொல்கிறாருல, ம், ம். உட்காந்து சொல்லும்போது அவங்க தான் சீனுக்குள்ளே அப்படியே வந்துருவாங்க. அதனுடைய ஸ்டைலு, பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்கு, அவங்க நடக்கிறது எப்படி, இந்த சீனில் எப்படி பண்ணுறது செய்கிறது, அது ஈஸியாக அவங்க ஆர்டிஸ்ட்டுன்றதுனால ஈஸியாக அவங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வெகுளித்தனமான ஒரு கேரக்டராகவே இருக்கும். ஆமாம் 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 ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாமே கொஞ்சம் சட்டில்டா இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் படையப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களா இருக்கட்டும். ஆமாம். ஆனா இந்த கேரக்டர் வந்து வெகுளித்தனமா இருக்குன்றப்ப அது மட்டும் இல்லாம இதுல கூட வந்து செந்திலும் டிராவல் ஆவார் இவங்களோட. ஆமாம், செந்தில், கவுண்டமணி எல்லாரும் ட்ராவல் ஆகும். அண்ட் இந்த படத்துல வந்து வடிவேல் அவர்கள் வந்து ம். நடிக்க வரதா இருந்து அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லி ஒரு கால் ஷீட் கேன்சல் பண்ணா சொல்லி ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல சார், அது என்ன இன்சிடென்ட்? கரெக்டான ரீசன் எதுன்னு தெரியாது. பட் இவங்க வந்து கேப்டன், சௌந்தர்யா, காமெடிக்கு வந்து வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கேப்டனும் வந்து வடிவேலை கூப்பிட்டு பேசியிருக்காப்புல. பண்ணலானே அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசன்னு தெரில. அதாவது இந்த படம் வந்து இத்தனாம் தேதி இங்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணணுன்ற டார்கெட்டில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவர் ஷெட்யூல் கொடுத்தாச்சு, எந்த இதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்லை. அது என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் வந்து அந்த கம்பெனியில் இந்திரான்னு ஒரு படம் நான் ஒன்று பண்ணேன். சுஹாசினி மேடம் டைரக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி, எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, ஜெகன் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வாங்கன்னாங்க. நாங்கள் போனோம்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னாங்க. அது ஓகே மேடம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கேரக்டரில் நடிக்க வேண்டியது வடிவேலுன்ட்டு. வடிவேலை கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதோ ஒத்து வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியல. அது எனக்கு அதை பற்றின பேசிக்கே எனக்கு தெரியவே தெரியாது. பட்டு அவர் வந்து என்னென்னா ஜெகன் வந்து என் கேரக்டரை பிடிங்கி நடிச்சிட்டான்ற மாதிரி ஏதோ அவருக்கு ஏதோ தப்பாக சொல்லி அவர் அப்படிலாம் என்ன எங்கே பார்த்தாலுமே ஜெகன்னு நல்லா கூப்பிடுவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். பட் அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு வரலையா என்ன ஏதுன்னு தெரில. ஜிவி ஃபிலிம்ஸுக்கும் அவருக்கும்
என்ன பிரச்சனைன்றது தெரியல. ம். கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. ம். வரல. நாங்கள் இன்னும் ஒரு 1 வீக் நாங்கள் வந்து அவுடோர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்புறம் சாரே வந்து கவுண்டமணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் வரேன் அப்படின்ட்டார் அவர். அவர் வரேன்னொன்னே செந்தில் அண்ணனும் உள்ளே ம். ம். வந்துட்டாங்க. ம். ம். அது வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக த்ரூ அவுட் அவங்க சரி, சரி. ஃபுல்லாகவே ட்ராவல் ஆச்சு. Okay. அதான் உண்மையான நிலவரம் என்னன்றது நமக்கு தெரியல. இந்த நிகழ்வுகள்லாம் கேப்டன் அவர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஏன்னா வடிவேல் வந்து தெரியும். அவருக்கு தெரியும். ஆ. அவர் சொன்னது ஷெட்யூல் ம். சார் ஷெட்யூலும் கொடுத்தாச்சு. இன்னும் அவர்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு நாம அவர்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கோம். ம். ம். அவருக்கும் என்ன அதான் என்னன்னு நம்ம கான்ட்ரவர்ஷியலாக நம்ம எதுவும் சொல்லுறதுக்கு புரியுது, நம்மளால புரியுது. முடியல. சரி ஓகே அவ்வளோதான். ம். சார் சாந்தனு சார் வந்து இப்ப நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம். ஆனா இருந்தாலும் அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்க்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக அது கண்டிப்பாக பாக்யராஜ் சார் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணியிருக்கிறாரா அந்த மாதிரி? சொல்லியிருக்காரு. அதாவது சத்யராஜ் சார் பையன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாப்புல, ம். அவங்க பேட்ச் எல்லாம் ஒரு செட்டு. எங்கள் எல்லாரையும் விட நம்பர் ஒன்னாக வந்து டான்ஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸு, டான்ஸு எதுலையாட்டும் நம்பர் ஒன்னாக தான் இருப்பாப்புல சாந்தனு. நான் சாந்தனு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே நான் ம். பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உண்மையில சரியான வாய்ப்பு இல்லாதது கிடைக்கல. இன்னும் ஒரு இது ஆனால் பட் இந்த ப்ளூ ஸ்டார் மட்டும் கொஞ்சம் வந்து ஆமா. மக்கள் மைண்டில் கொஞ்சம் ஏறி இருக்குதுன்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனால் திரும்பவும் ஒரு பெரிய பிரேக் ஒன்று வேணும்ல. ஒரு பிரேக் வச்சா தான் நீங்கள் ஒரு 3 இயர்ஸாவது நீங்கள் வந்து சர்வைவல் பண்ண முடியும். திரும்பவும் ஒரு ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அது இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம் தான். ஆமாம். அந்த ப்ளூ ஸ்டாரோட வெற்றி வந்து உண்மையிலேயே வந்து சாந்தனோட கெரியர்ல வந்து முக்கியமான ஒரு வெற்றி. அது முக்கியமான பாக்யராஜ் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த வெற்றி வந்து முக்கியமான இல்லை வெற்றி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ம். அதில் பாண்டியராஜன் பையன் ஆமா. நடிச்சிருந்தாப்புல. ஆமா. அவனும் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணான். அவனும் வந்து சரியான படங்கள் இல்லாதது தான் இருந்தது. ஆனால் அதில் அப்படியே ஒரிஜினலாக நான் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரிஜினல். அவங்க வீட்டில். ஆமாம். அப்படியே தலை வராமல் வருவான் போவான். அப்படியே படம் பூரா அப்படியே பண்ணியிருந்தான். சாந்தனமும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாப்புல. அந்த ஏரியா பசங்கன்ற மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது படம். அது ஒரு பெரிய வெற்றி தான். இந்த 2 பேரையும் சின்ன வயசுலயே நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. ஆமாமா. சாந்தனு சாரோட வேட்டி மடிச்சுக்கட்டு ஆமாமா. படங்களே. சின்ன பையனும் நடிச்சாப்புல. ஓகே. ஆமா. அப்போவே அவரோட அந்த சினிமாவோட ஆர்வம் எப்படி இருந்தது? எங்க டைரக்டர் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு டெஸ்ட் எடுப்பாரு. அப்ப இவன் வந்து நிப்பான். நின்னா, "ஏய் இங்க வாடா அத பேசுறானா?" இவன்ட்டு ஏதோ ஒண்ணு பேசுவான். அந்த மாரி தான். ஆனா இவன் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் ஃபன்னு. இதுவரைக்கும் யாராவது சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏதோ டீச்சர் திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிற ஸ்கூல்ல. அப்ப அந்த டீச்சர் வந்து காரிடார்ல இருந்து வேற ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு டீச்சரையும் வாத்தியாரையும் உள்ள வச்சு கதவை தாப்பால் போட்டான். தாப்பால் போட்டு ஒரே கலாட்டாவாகி அது வந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் வந்து சாரி பையன் தெரியாமல் பண்ணிட்டான். என்ன தெரியாமல் பண்ணிட்டான்? விவரமாக பண்ணியிருக்கேன் பயங்கர தெரியும். வேணும்ன்ட்டு 2 பேரையும் டைப் பண்ணி உள்ள வச்சு கதவை சாத்திட்டான். தெரியாமல் பண்ணிட்டான்ட்டீங்க. அவங்க ஏதோ திட்டிருக்காங்க, ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணல, ஏதோ அவன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி இப்போதான் உள்ள 2 பேரும் இருக்கும்போது கதவை தாப்பால் போட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. ஒரே குய்ய முறியன்னு கத்தி அதுக்கப்புறம் திறந்தா 2 பேரும் வெளியே வராங்களாம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க சிச்சுவேஷன். அப்புறம் வந்து சாரி தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது முன்னாடி. வீட்ல அதுக்கப்புறம் ரியாக்ஷன் என்னவா சார் இருந்துச்சு? வீட்டில எல்லாம் திட்டினாங்க. டேய் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னா, இல்லை அவங்க எப்போ பாரு என்னை திட்டிக்கினே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. சரி சொன்னார் டைரக்டர் வந்து எடிட்டிங்கில் வந்து, யோ இந்த மாதிரி பண்ணிட்டான் அவன் கிளாஸில். இது எந்த ஏஜ் இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஏதோ படிக்கும்போது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது அப்படி பண்ணான் அப்படின்னு. ஸோ அங்கிருந்து வர ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் வருது, சக்கரகட்டி அப்படின்ற படம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி சார்? ஏன்னா அவரோட பையனை வந்து ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு அப்படின்றப்ப சினிமாவில் ஒரு டாக் போயிருக்கும். ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது? ஆமாம் அது எல்லாருமே டோட்டலாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ஒரு தானு சார் ப்ரொடியூசரு. ஆனால் உண்மையிலே அந்த ப்ராஜெக்ட் பெருசாக இது பண்ணாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. ஆனால் அதில் தான் அந்த சாங்கு
சோனுக்கு வந்து அந்த டாக்ஸி டாக்ஸி நண்பன் கிடைத்தாலே பெரிய ஹிட் இல்ல, அது பெரிய அந்த ஹிட். பாட்டு இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும் நல்லா தெரியல எந்த விதத்துல ஸ்கிரிப்ட்ல எப்படி இது பண்ணாங்க என்னன்னு தெரியல. சார் நீங்க கோ டைரக்டரா கடைசியா ஒர்க் பண்ண படம் எதுவும் சொல்ல முடியுமா சார்? கடைசியா ஒர்க் பண்ண படம்னா பாரிஜாதம் தான் ஒர்க் பண்ணேன். பாரிஜாதம் பாக்யராஜ் சாரோட டைரக்ஷன்ல. ஆமா, அவரு டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படத்துல தான் பிருத்திவிராஜ் அவர்களும் நடிச்சிருந்தாரு. ஆமா அப்புறம் பாக்யராஜ் சாரோட பொண்ணும் நடிச்சிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல அந்த முடியுமா படம் தான் அறிமுகம் டைரக்டருடைய சார்? பொண்ணு அம்லு அதில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பிருத்திவிராஜ் சார் வந்து மலையாளத்துலேருந்து வந்து அந்த படம் நடிச்சாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தி. அந்த டைம் கீப்பப் பண்ணுறது, ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன். டப்பிங் கூட தமிழில் அவரே தான் வந்து பேசினார். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டப்பிங்கு எல்லாமே முடித்து எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக முடிச்சுட்டு போனார். எனக்கு இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆடு ஜீவிதம்லாம் படம் பார்க்கும்போது, அப்புறம் அவருடைய டைரக்ஷனில் லூசிஃபர் படம் அவராக இவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவார். ஜெகன் என் பேர் சொல்லி ரொம்ப இதுவாக இது பண்ணுவார். ஷூட்டிங் வந்துட்டாலே ரொம்ப இப்போ அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண நாட்கள் அது இது எல்லாமே. ஒரே ஒரு சவுண்டு ஒன்று மிஸ் ஆகிடுச்சு டப்பிங்கில். ஒரு சவுண்டு மிஸ் ஆகிடுச்சு, அது எரேஸ் ஆகிடுச்சு தியேட்டர்லேருந்து. எவ்வளோ தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து சொன்னேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, பிருத்திவிராஜுக்கு, இந்த மாதிரி ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் எரேஸ் ஆகிடுச்சு, உங்கள் வாய்ஸ் வந்து யாருனாலையும் மேட்ச் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, நீங்கள் கேரளாவில் இருக்கார், நீங்கள் வந்து தான் அதை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு. இல்லைன்னா நான் வரேன், நான் கண்டிப்பாக இன்னொரு வேலை இருக்குது, அதனுடைய பேஸில் வந்துட்டு நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்து அதை பேசி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் தான் சாரோட பொண்ணு வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. ஆமாம். ஸோ அது எப்படி சார் அமைஞ்சது? ஆமாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நடிக்கணுன்றதுல. அவங்க ஆக்சுவலாக விஸ்காம் தான் படித்தாங்க, எம்ஓபி வைஷ்ணவில். விஸ்காம் படிச்சுட்டு சரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க அம்மாவும் ஆர்டிஸ்ட்டு அப்பாவும் ஆர்டிஸ்ட்டு, குழந்தை வந்து அதுதான் நான் ஆசைப்படும் நடிக்கணும் அப்படின்ட்டு. அதனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த படம் பண்ணாங்க. பட் அவங்க கரெக்டான வாய்ப்புகள் பெருசாக அமையாமல், அடுத்தடுத்து அமையாமல் சினிமாவை நோக்கி ஒரு கனவோட வந்திருப்பாங்க. ஒரு இயக்குனரா உள்ள வரணும், இல்லாட்டி நடிகரா உள்ள வரணும் அப்படின்னு. அதை நோக்கி தான் பயணம் போய்கிட்டு இருக்கும். ஆமாம். அந்த பயணத்துக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பயன்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த நம்ம எதை நோக்கி வந்தோமோ அது கிடைக்காமையே போயிடும். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து இயக்குனரை தான் வரணும்னு நினச்சி வந்தீங்க, அப்புறம் நடிப்பு துறையில் போயிட்டீங்க. ஆமாம். ஃபியூச்சரில் வந்து நான் உங்களை இயக்குனராக அங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கேன். நல்ல நேரம் காலம் எல்லாம் ஒன்று கூடி வந்தால் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல படம் பண்ணணும், அது மாதிரி ஒரு கனவு இருக்க தான் செய்யுது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து தான் சொல்லியிருக்காரா, நீ வந்து இயக்குனரை தானே வரணும்னு நினைச்ச, அதுக்கான முயற்சிகள்லாம் எடு அப்படின்ற மாதிரி? அது ஒரே ஒரு தடவை என்கிட்ட டைரக்டர் சொல்லிட்டாரு, நீ வந்து விட்டுருந்தா நீ ஒரு நல்ல டைரக்டர் ஆகிருப்ப, உன்னை வந்து நடிகை நாய்க்கு நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாரி கேட்டார். உன்னை நான் தெரியாதனமாக நடிகை நாய்க்கி விட்டேன், நீ இல்லைனா நீ ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் ஆகிருப்ப, நான் அதை வந்து சாரிப்பா அப்படின்ட்டார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே சாரி சொல்லிட்டார். சரி, ஓகே, நான் அதை வந்து பெருசாக வந்து தப்பாகவே எடுத்துக்கல. சார் இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதில் தான் வந்து சேசு அவர்களும் நடிச்சிருந்தாங்க. ஆமாம். ஸோ அவரோட காம்பினேஷன் எப்படி சார் இருந்தது? ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணி அவருக்கு ரெக்கக்னைஸ் பெரிய லெவலில் ரீச் ஆனப்பல அந்த படத்தில். அது என்னவோ தெரில, கடவுளுக்கு பொறுக்கலையே என்னவோ தெரில, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக சேஷு தெரியும். நிறைய சீரியல்ஸ் அது இது பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அப்புறம் லொல்லு சபா டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் அடையாளம் கிடச்சிது. வாரம் லொல்லு சபா பார்த்துட்டு அவன், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு கேரக்டர். நைட்டு ஷூட் ஆரம்பிச்சதுன்னா காலையில் ஆரம்பிக்கும் ஷூட்டிங் லொல்லு சபா, 2:30-3 மணிக்கு தான் முடியும் நைட்டு, மிட் நைட்டில். அப்போது திடீர்னு மழை பெய்யும். இப்போ போனால் எங்கப்பா வீடுனா ஏதோ ஒரு தொலைவில் சொல்லுவாப்புல வீடு, நான் நீந்தி தான் நான் போகணும். என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாண்ணா இப்போ போனீங்கன்னா நீ வீட்டாண்ட உள்ள பாம்பாக இருக்கும் அப்படின்னு அந்த பள்ளிக்காரன் ஏரியாவில் ஒரு வீடு.
அப்போவே அந்த இடத்துல ஒரு வீடு இடம் வாங்கி ஒரு சின்ன வீடு மாதிரி பண்ணி அங்கே தான் அவர் பல வருஷமாக இருந்திருக்காப்புல. ரொம்ப ஹெல்பிங். அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று அவரே உருவாக்கி அதில் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா அவ்வளோ வேலைகளை மெனக்கட்டு செய்யக்கூடிய ஒரு ஆள். எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னே தெரியல. உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பாக செயல் இருந்திருக்கு. அதுலேயும் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்தில் என் கூட ஒரு 20-25 நாள் கூடவே இருந்தாப்புல. காலையில் வரும்போதே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா உங்களுக்கு இதில் டீ இருக்குது ஃப்ளாஸ்கில், பிஸ்கட் வேணா எடுத்துக்கோங்க, வேறு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பொம்பளை பசங்களுக்கு படிக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு பணமாவோ பொருளாவோ வீட்டு சாமான் அது நிறைய பண்ணியிருக்காப்புல, செஞ்சுருக்காப்புல. இவருக்கு உடம்பு சரியாக அவர் முன்னாடி கவனிக்காமல் விட்டாரா இல்லை அது என்ன ரீசன்னு தெரில. அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய என்னென்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த லொல்லு சபா ஆரம்பித்து 20 வருஷம் ஷோ பண்ணாங்க. ஷோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணாப்புல. அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு 3-4 மாதமாகவே சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாரையும் ரீயூனிட் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நான் பிளான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுன்னா. எப்பா நீ கண்டிப்பாக நான் வரேன், எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாப்புல. நல்ல ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி நம்ம க்ரீன் பார்க் ஹோட்டலில் எங்கள் டைரக்டரே வந்தார் அதுக்கு தலைமை தாங்கிறது. வந்து அவ்வளோ நேரம் ஃபுல் ஃபங்க்ஷன் அவர் இருந்து எல்லாருக்கும் ஷீல்டு அது இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் போனோம். அது முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட ஆகலைங்க, சேஷு வந்து இல்லாமல் போயிட்டாப்புல. அவர் இல்லைன்றது உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு கை உடஞ்ச மாதிரி தான் உண்மையிலே. அவர் ஃபோன் லிங்க்கில் இருந்துக்கிட்டே இருப்பார் நம்ம. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான், மறக்க முடியாத ஒரு மனிதர் உண்மையிலே. சார் இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி, ரொம்ப தேங்க்ஸ்.